மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க ஆளுநர்கிட்ட உரிமை கோரியிருக்காரு. மற்றும் அதிமுக தாவேக்குள்ள இணையுமா? நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலைமைகள் மாறிக்கிட்டு இருக்கு. எதுதான் இப்போ நிலைமை அப்படின்றத தெளிவாக ஷேர்கிட்ட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். டீட்டெயில் டிஸ்கஷன் வச்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். காலைல ஒரு தகவல் சொல்லியிருந்தீங்க. அதிமுக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, தாவேக்கா கூட இணைய போகிறதா ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டு இருக்கு. இதுதான் சார் உண்மை? அதாவது இந்த நாள் மாதிரி ஒரு குழப்பமான நாள் இல்லை. அதான் எப்போ இருக்கும், அது உண்மை தான். அது தேர்தல்னு படிச்சு இப்போ ப்ரிடிக்ஷன் கணிப்பு மெயினாக அந்த கூட்டணின்றதுனால தான் அந்த குழப்பம் இல்லை. எல்லாமே வரும். அது கொஞ்சம் இப்போ ஒரு தொங்கு சட்டசபை மாதிரி வந்தோன்னே எல்லாம் அப்ஸ் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருக்கும். தேர்தல் முடிவுகள் பார்த்திங்கன்னா யாரும் எதிர்பாராத முடிவு. அப்போ அதை தாண்டி வரும்பொழுது நம் வாசகர்களும் சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலை இந்த மாதிரி நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு வருகிற தகவல்கள் ரொம்ப நுணுக்கமான இடத்துல அவங்க எல்லா இடத்துலையுமே நமக்கு பெரும்பாலும் ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் என்னென்னா அந்த விஷயத்தை உடனே கன்வே பண்ணோன்னா யார் மூலியம் கன்வே பண்ணலான்ற மாதிரி பண்ணுவாங்க. அப்போ அந்த தகவலை நாம் உடனடியாக பதிவு செய்கிறோம். அதுக்கு சில காரணங்களும் இருக்குது. இப்படி பதிவு பண்ணுறது மூலிமா ஒரு க்ரெடிபிலிட்டி வரும். நடந்ததுன்னா, நடக்கலைன்னா. ஆமாம். அப்போது அதுக்கு அந்த நேரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம உடனே பதிவு பண்ணுறோம். ஆனால் அதுக்கு பிறகு சூழ்நிலை மாறும் பொழுது இது நடக்காது, வேறு ஒன்று நடக்கும். அப்போ அது வேறு ஒன்று நடக்கிறதையும் பதிவு பண்ணுறோம். ஆமாம். நீ இது சொன்னியே நடக்கலைன்னு கேட்டால் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் எனக்கு இருக்கிற தொடர்புகள், நான் எனக்கு என்னன்னு பேச மாட்டேன். கிடைக்கிற தொடர்புகள், கிடைக்கிற தகவல்களை வச்சு நான் பதிவு பண்ணுவேன். காலையில் வந்த தகவல் இதுதான். எனக்கு தகவல் கிடச்சி நான் ட்வீட்லாம் பண்ண பிறகு தான் சேனல்களில் அதிமுக தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கிறதா, 2 நிலைப்பாடான்லாம் ஓடிச்சு. அப்போ எனக்கு கிடைச்ச தகவல் தவறு அல்ல. ஏன்னா எனக்கு சொன்ன சைடில் இருந்து இது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இந்த கூட்டம் அந்த பக்கத்தில் இருந்து தான் சேனல்களுக்கும் தகவல் போச்சு. அதுக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணேன். அதற்கு பிறகு கூடுதல் தகவல்களை எடுத்துக்கிட்டு என்ன நடக்குன்றதை நான் முதல்ல வாசகர்களுக்கு பதிவு பண்ணேன். அதற்கு பிறகு நடந்த விஷயங்கள் பல மாற்றங்கள்லாம் வந்தது. சேனல்கள் ஒன்று, மதியம் ஒன்று, ஈவினிங் ஒன்று. சேனல்கள் போட்டது இவர் அவரை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க அவரை போய் பார்க்க போகல. அவங்க 2 பேரும். ஆமாம், அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. 35 பேரையும் ஒரு இடத்துல வச்சு பார்த்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. அவர்கள் அந்தந்த இடத்துல வச்சு பார்த்து பேசுகிறாங்க. இப்போ தான் மாலையில் அந்த கூட்டம், எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கு. இதில் அதில் கலந்துக்கிட்டாரா? எல்லாரும் கலந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் இந்த மாதிரி மாற்றங்கள் அப்ஸ் அண்ட் டவுன் வரும். ஏன் இன்னொரு சொல்கிறாங்க, ஒரு காமெடி, அது காமெடின்னு தான் வச்சுக்கலாம். ஆனால் அது உண்மையாகிடுச்சுன்னா, ஏன்பா நீ என்ன காமெடின்னா அது உண்மையாகிடுச்சுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிறது வர திமுக அதிமுக ஒன்று சேர்றாங்க, அதானே வரீங்க? சேர்ந்து 120 இடங்கள், 120 21 பாஜக எடுத்துட்டா 120. அப்போ 120 இடங்கள் உரிமை கோருவார்கள் அப்படின்லாம் கூட கிளப்பி விட்டாங்க. அதை கொண்டு வந்து சீரியஸாலாம் நான் இங்கே பேச வரல. ஏன்னா அது உறுதினா தான் நம்ம ஒருவேளை உறுதியாக இருந்தது பேசுகிறார்கள், நம்ம பேசலாம். இது இந்த மாதிரி ஏசியங்களில் நம்ம பேச மாட்டோம். உறுதியாக நடந்ததை பேசுவோம், உறுதியாக நடக்கிறது. அப்படி நடந்தாலுமே அதோட அட்வான்டேஜ் ஃபுல்லாகவே தாவே கேட்குதுண்ணே. ஆமாம். அப்படி என்ன ஆகிடும்னா வெஸ்ட் பெங்கால் மாதிரி ஆகிடும். காங்கிரஸ் சிபிஎம் ஒன்றா சேர்ந்து நம்ம திரிணாமுல் காங்கிரஸை வாழ வச்ச மாதிரி ஆகிடும். லாஸ்ட்டில் இவங்க ஒன்றும் இல்லாமல் போய் பிஜேபி அந்த இடத்துல தலையெடுத்தது. ஆமாம். அந்த மாதிரி இங்கே என்ன பிஜேபிக்கு பிரச்சனைனா, தேசிய அரசியல் இங்கே எடுபடவே மாட்டேங்குது. அதனால தான் பிஜேபிக்கு பிரச்சனை. நல்ல தலைவர்களும் இங்கே சரியாக அமைய மாட்டேங்கிறாங்க. அமைபவரும் எனக்கு என்ன நடக்குதுனால பிரச்சனை ஆகுது. மறுபடியும் என்னங்க அண்ணாமலை திட்டுறீங்கன்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தோங்க. ரொம்ப பெரிய லெவலில் கொண்டு போவார்னு எதிர்பார்த்தோம். அவருடைய பவர் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் வேறு வழியில் இதாகிடுச்சு. சரி, இனியாவது இவர்கள் அதை சரி செய்து போவார்கள்ன்றதை எதிர்பார்ப்போம். நீங்கள் அவரை திட்டுறீங்க, இவர் திட்டுறீங்க, ஏன்னா இவர் எடப்பாடி திட்ட மாட்டேங்கிறீங்கன்றாங்க. நான் ஏன் திட்டணும்? என்ன நடக்குதோ அதை நம்ம பதிவு பண்ணிட்டு போகிறோம். யாரையும் திட்டவும் செய்யலை, விமர்சனம் பண்ணுறோம். அவங்களுடைய நடத்தைகளை விமர்சனம் பண்ணுறோம். சரி. இப்போ இந்த தாவே கூட போகிறது எடப்பாடியார் அவருடைய முடிவா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகத்தோடைய முடிவா? தாவேக்கா கூட போகலாம் அப்படின்னு ஒரு முடிவை சிவி சண்முகம் பலமாக எடுத்து வைக்கிறார். அவருடன் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, மற்ற தலைவர்கள்
உறுதியாக இருக்கிறாங்க. அதுக்கு இபிஎஸ் தடையாக இருக்காரோ? இபிஎஸ் தடையாக இருக்காருன்னெலாம் சொல்ல வரல. இந்த கருத்தை மேலோங்கி இருக்கு, அதை இபிஎஸ்ஸிடம் வலியுறுத்துகிறார்கள். இதுதான் நம்ம கிடைக்கிற தகவல். அப்போது இப்போ நடக்கிற கூட்டத்தில் என்ன பண்ணலான்றது போகும். பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா இப்போ சிவி சண்முகம் சைடில் ரொம்ப பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவர் கை கொஞ்சம் ஓங்கியிருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கோயம்புத்தூரில் கோவை மண்டலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான். யார்? எஸ்பி வேலுமணி. சரி சார், இப்போ சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பில் இப்படி ஒரு கோரிக்கை எடுத்ததாக சொல்கிறீங்க. கட்சியிலே வந்து பிளவுபடுது சார் அதிமுக. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உழைப்பு கடுமையான உழைப்பு, ஒன் மேன் ஆர்மி. அவர் இப்போ ஒரு தோல்விக்கு கதறி அழுகுறாங்க, ஏதோ இளவு உழுந்த மாதிரி. ஒரு கதறல் இருந்தால் பரவாயில்ல, வாங்கின காசுக்கு கூவினவெல்லாம் இப்போ வேறு மாதிரி கூவினுக்கிறான். திமுக இதில் பார்க்கலாம். ஒரு அமைச்சரே போய் பொது வழியில் அழுகுறாரு. இது மாதிரிலாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, எந்த அரசியலும் பார்த்ததில்ல. படு தோல்வி, கேவலமான தோல்விலாம் வந்த பொழுது ஏன் இவர்கள் தந்தையாரே நீங்கள் 91லலாம் அவ்வளோ தோல்வி, 90 ஆட்சியை கழிச்சு விட்டாங்க. நல்லா போகிற ஆட்சி, 89 நல்லா வந்து ஆட்சியை கழிச்சு விட்டாங்க. வயிற்றுச்சலுங்க அது உண்மையிலேயே. அதுக்குன்னு கோன்னு அழுதார் அவங்க அப்பா. இல்லை, ஏன் நான் இந்த கேள்விக்கு என்ன, கேபி முனுசாமி அவர்கள் வந்து வரேன் அப்போ இந்த மாதிரி இது இவர் 10 தோல்வி பழனிசாமி கிண்டல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவர் வந்து 10 தோல்விக்கு அப்புறம் அவர் எங்கேயும் கதறி அழுல, ஒப்பாரி வைக்கல, எந்திரிச்சு நின்னார். இந்த எலெக்ஷனில் அவருடைய தனிப்பட்ட ஒர்க்குன்றது பங்களிப்பு. அதிமுக ஃபேஸ் 2 மூட்டுக்கும் அவர் பிரச்சனைங்க, மூட்டு பிரச்சனை இருக்குதுங்க அவருக்கு. அதெல்லாம் மீறி அவர் வந்து 195 தொகுதிகள், தேர்தல் அறிவிச்ச பிறகு 135 தொகுதிகள், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆளாக தன் தோல் மேலே சுமந்து போயிருக்காரு. சில பேர் நினைக்கலாம் இந்த மாதிரிலாம் பண்ணார், சரி தோல்வி வந்துச்சு, ஏன் இவருக்கு எதிராக இவங்கெல்லாம் போகிறாங்கன்னு. இதெல்லாம் ஒரு பார்ட் இருந்தாலும் கட்சிக்குள்ளே சில விஷயங்களில் அவர் ஒரு மற்றவங்க பேச்சை கேட்கலன்ற கோபம் மற்றவர்களுக்கு இருக்குது. அது இவர் அப்படியே முதலமைச்சர் இருந்தார்னா ஆகா ஓகோ தலைவர் மாதிரி உண்டான்னு அப்படியே ஓடிட்டுருக்கோம். இப்பொழுது கட்சி இக்கட்டான நிலைமைக்கு வந்தோன்னு தான், இப்போது உடம்புல நீங்கள் நல்லா ஜிம் போகிறீங்க, பாடி பவர் எதிர்ப்பு சக்திலாம் இருக்குதுன்னா நீங்கள் எதாவது நோய் வந்தால் கூட உங்களுக்கு அண்டாது. நீங்கள் அப்படியே இருந்து எதையுமே ஜிம்மை விட்டீங்க, எல்லாம் விட்டீங்க, அப்படியே இருக்கிறீங்கன்னா ஒரு சின்ன நோய் வந்தால் கூட உங்களை பெருசாகிடும். சின்ன ஜலதோஷம் இருக்காது, இம்யூனிட்டி பவர் போயிடும். இப்போ ஏடிஎம்கேக்கு இம்யூனிட்டி பவர் போயிடுச்சு. இம்யூனிட்டி பவர் போனால் என்ன ஆகும், எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சுன்னா. அந்த மாதிரி தான் இப்பொழுது கட்சிக்குள்ளே ஒரு குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்குது. தலைமை மாற்றலாம். அதிமுக தலைமை மாற்றினா யார் சார் மாற்றுவாங்க? அது மாறும் சொல்கிறேன். இப்போ வந்து அதிமுக வந்து தாவேகாவுடன் நாம் கைகோர்க்கலாம் அப்படின்ற முடிவு காலையில் எடுத்தாங்க. மதியத்துக்கு மேலே என்ன முடிவு எடுத்தார்கள் என்றால், விசிகா இவர்களெல்லாம் இங்கே உள்ளே வந்தாங்கன்னா நம்ம போக வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு. இன்னொன்று தாவேகா பக்கமும் அங்கே இவர் ஜான் ஆரோக்கியசாமி, செங்கோட்டையன் இவர்கள், எஸ்பி வேலுமணி பேசியிருந்தாலும் பெரிதாக ஆர்வம் காட்டலன்ற மாதிரி ஒரு கருத்து அதிமுக இல்லாமையும் நாங்கள் வந்து 110. ஆனால் அதிமுக இல்லாமல் பண்ண முடியாதுன்றது தான் யதார்த்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு குழப்பமான நிலையில் தாவேகாவும் இருக்குது. அவர்களும் ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க, இவங்களும் ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த சூட்டாக பெரிய அளவில் எம்எல்ஏக்களை ஒரு பக்கம் திரட்டி தலைவராக வேறு யாரையாவது மாற்றலாம் அப்படின்னு. அது எஸ்பி வேலுமணியாக இருக்கலாம், சிவி சண்முகமாக இருக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு குழப்பமும் அதிமுகக்குள்ளே ஓடுவதாக தகவல்கள் வருகிறது. அப்போ இது எல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும்னா, ஒன்று அவரை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒதுங்க அப்படின்ற அளவுக்கு போய் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஓபிஎஸ் ஒதுங்கின மாதிரியா? ஓபிஎஸ்லாம் வேலையே செய்யலைங்க. நீங்கள் வேறு யாரோட ஒப்பிடுறீங்க? கட்சியில் துரோகத்தனத்தை செஞ்சுருந்தவருங்க ஓபிஎஸ். அவர் வேறு ஆளுங்களுக்கு கைகூலி வேலை பார்த்தா அப்படிலாம் கிடையாது. இப்போ இருக்கிற தலைவர்கள் எல்லோருமே அதிமுகவுடைய என்ன பண்ணணும்னு நினச்சி யோசிக்கிற தலைவர்கள். ஓபிஎஸ் எல்லாம் அதில் கொண்டு சேர்க்காது. அப்போ இது ஒரு விஷயம்னு வச்சிங்களேன். இந்த பலர் பேர் கட்சி விட்டு வெளியே போனது, பல பேர் கட்சிக்குள்ளே வர்றேன்னு சொன்னப்போ ஏற்றுக்காது, இதெல்லாம் வந்து அவர் அப்போ மறுத்தப்போ ஓகே வேறு வழி இல்லாமல் கம்முன்னு இருந்தாங்க. இப்போ தோற்றவுடன் பார்த்தீங்களா, நாங்களாம் சொன்னோம் வைத்தியலிங்கத்தை உள்ளே வந்திருக்கலாம், அனுமதிச்சிருக்கலாம், ஓபிஎஸை கூட ஏதாவது பேசி உட்கார வச்சுருக்கலாம், மறுபடியும் வர்றேன்னு சொன்னப்போ உள்ளே கூப்பிட்டு போட்டுருக்கலாம், செங்கோட்டையனை போடாமல் பார்த்துருக்கலாம். இப்படிலாம் வந்து குரல்கள் எழுந்த வண்ணம் இருக்குது. என்ன சொன்னால் இம்யூனிட்டி குறையும் இது எதிர்க்க ஆரம்பிக்குது. இதுதான் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற நிலைமை. இதை நம்ம வாசகர்களுக்கு சொல்லி தான் ஆகணும். இதில் விருப்பு வெறுப்புலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ இதை விட்டு நகரும் பொழுது அது எங்கே போய் முடியும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிக்கிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றதில் போய் முடியும். அப்போ இந்த மாதிரி முடியறதில்
வேறு அந்நிய கை இருக்கிறதா அப்படின்னா இருக்கலாம். இருக்கலாம். யாரோட கை இருக்கும் இருந்தா? அந்நிய கை எப்போவுமே ஒரு 2 மாநில கட்சி இருக்குது, தேசிய 2த்தையும் பலகீனப்படுத்தணும்னா தேசிய கட்சிகள் தான் அந்த வேலையை பண்ணும். அதனால் அது ஒன்று நடக்குது அதிமுகவில். இப்போ எம்எல்ஏக்கள் கூட்டம் போய்கிட்டு இருக்குது. அதோட முடிவு என்ன ஆகுன்றது தெரியாது. இதற்கு நடுவில் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கேபி முனுசாமி பேட்டி பேட்டி எந்த கொடுத்த நாளும் நாங்கள் தாவேகாவுடன் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுலேயும் 2 இது இருக்குது ஆப்ஷன். அப்போ கேபி முனுசாமி வந்து எடப்பாடி அணின்னு எடுத்துக்கலாமா? அதான் சொல்கிறேன், 2 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஆப்ஷன் கேபி முனுசாமி, எடப்பாடி, ஒரு குறைந்த அளவு எம்எல்ஏக்கள், இது வேணாம் அப்படின்னு முடிவும். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, இவர்கள் தங்கமணி, இவர்கள் எல்லாரும் நாம் ஏன் தாவேக்காக ஆதரவு கொடுத்து கட்சியை ஓரளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிற வேலையை பண்ணக்கூடாது, இந்த தொய்வை உடைக்கக்கூடாது அப்படின்னு. ஆட்சியில் அதிகாரமா இல்லை வெளியிலேருந்து சப்போர்ட்டா சார்? ஆட்சியில் தான் அதிகாரம் போகணும். வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறதுன்னா கட்சியை இங்கேருந்து பண்ணிக்கலாங்க அப்படின்ற முடிவுன்னு வச்சுங்களேன். இப்போ கேபி முனுசாமி சொல்லிட்டாரு. ஸோ கேபி முனுசாமி முடிவு அவங்களுடைய முடிவு. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் அப்படி விரும்பலை அப்படின்னு அவர் அந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணலையா சார்? எம்எல்ஏக்கள் மீட்டிங்கில் யார்? கேபி முனுசாமி. அவர் எப்படி அட்டன் பண்ணுவார்? அவர் தான் கடைசி நேரம் வரைக்கும் வந்துட்டு தோத்துட்டாரு. ஆ, அப்போ பெரும்பான்மை அவர் கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் முடிவு இது அப்படின்ட்டு ஒரு முடிவு கொண்டு வரலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து அதிமுக ஆதரிக்கலைன்னு முடிவு எடுத்துறது வச்சுக்கோங்க. அப்போ தாவேக்காக்குள்ளே என்ன பிரச்சனை வரும்? அதிமுகவும் ஆதரிக்கவில்லை, ஒட்டுமுகமாக முடிவு எடுத்துட்டாங்க, இல்லை நம்ம இப்படி போகிறது சரியில்லை, நம்மளை இப்போ என்னுடைய கருத்து என்னென்னா, அதிமுக ஆதரிச்சதுன்னா நாங்கள் 2வது இடம் தானே அதிமுக ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ தான் நான் வாசகர்கள் சொல்கிறேன், என்னுடைய எண்ணம் எதுனா, அதிமுக தாவேக்காவை ஆதரித்தால் அதிமுக 2வது இடம்னு உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆகும். ஆனால் அதிமுக தாவேக்காவை ஆதரித்தால் ஒரு கவர்மெண்ட்டு நடக்கும். தாவேக்கா தடுமாறுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க சரியில்லைன்ட்டு வெளியே வரலாம். அதுவும் அதிமுகவுக்கு லாபம். வெளியிலேருந்து ஆதரவுன்ற மாதிரி போயிட்டு ஒரு அரசு அமைனங்க, மீண்டும் ஒரு தேர்தல் வேணாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு ஒரு 2 வருஷம் சரியில்லைன்னா விலகிறாங்கன்னு விலகலாம். அது அதிமுகவுக்கு மரியாதை கொடுக்கும். தாவேக்கா அந்த 2 வருஷம் நடந்த ஆட்சியில் மக்கள்கிட்ட வெறுப்பு ஏதோ சம்பாதிச்சதுன்னா தாவேக்காவுக்கு பிரச்சனை வரும். இன்னொன்று, காங்கிரஸ் இல்லாத திமுக ஆமாம் கை உடைஞ்ச மாதிரி பல பிரச்சனை சந்திப்பாங்க. அப்போ தேர்தல்னு வரும்பொழுது காங்கிரஸு தாவேக்கா இது ஒரு கூட்டணியாக இருக்கும். அதிமுக என்டிஏ கூட அப்போ சேரலாம்ல, ஏதோ ஒன்று பண்ணலாம். திமுக கூட போய் சேரலாமா? ஆமாம், அந்த ஆதரவுன்னு வந்தால் எப்படி என்டிஏ கூட இருக்க முடியும்? என்டிஏ விட்டு வெளியே வந்தால் ஆதரவு கொடுக்க முடியும். சரி, அப்போ அது ஒன்று. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் 2 கட்சியுமே தனித்து நிற்கிற மாதிரி நிலைமை இருக்கும். தாவேக்கா காங்கிரஸ் இதுன்னு இருக்கும். அப்போ மீண்டும் ஒரு மும்முனை போட்டி வரும். அதில் என்ன நடக்குன்றது இது. இப்படி அதிமுக ஒரு வேளை ஆதரவு கொடுக்கல அப்படின்னா 113 இருக்கு. இப்போ இவர்களும் இப்போ சிபிஎம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. பேசிட்டு இருக்காங்க. முஸ்லீம் லீக்கும் சப்போர்ட். அவங்களாம் விட்டுருங்க, நீங்கள் முஸ்லீம் லீகெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கீங்க, கம்னு இருங்க. நான் நேரத்தில் என்ன சொல்கிறேன், மக்கள் நல கூட்டணி காங்கிரஸ், இங்கே பாமக, முஸ்லீம் லீக்கு. அப்போது மக்கள் நல கூட்டணி அதில் திரும்ப ரெடியாக இருக்கார். சிபிஎம் ரெடியாக இல்லை, சிபிஐயும் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்போது 2 இல்லை 4 தான் அங்கே வரும். 4, 5, 9 வச்சுக்கிட்டா 9, 6, 115 இல்லை 7, 6, 113. கவர்னர் என்ன கேட்குறாரு? 118 கொடுங்கன்னு கேட்குறாரு. நம்ம அதுக்கான பதில் அப்புறம் வருவோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் ஆதரிச்சா கூட இவருக்கு மெஜாரிட்டி வராது. சிபிஎம் சிபிஐ மக்கள் நல கூட்டணி காங்கிரஸ் சேர்ந்து ஆதரிச்சா 117 தான் வருவார். அதுலேயே சபாநாயகர் ஒன்று போயிடும். இந்த மாதிரி பெரும் சிக்கலில் இன்றைக்கி தாவேக்கா அவர் இருக்கார். பாமக நேற்று வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்படி இருக்கும். காங்கிரஸ் உள்ள புந்து ஆட்டத்தை கலைச்சிட்டு இருக்குது. காங்கிரஸ் தான் வேணாண்டோ பாமக. அங்கே ஒரு தேசிய கட்சினால பிரச்சனை, இங்கே ஒரு தேசிய கட்சி. அவங்க வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, தேசிய ஜனநாயக கூட்டணிலேருந்து யாரும் வரக்கூடாது. அவங்க கையெல்லாம் ஓங்கி இருக்கும்ல சார், நான் தான் உனக்கு மெஜாரிட்டி கொடுக்குறேன்ட்டு. பாருங்கள், போக பாருங்கள், எப்போவுமே இப்படி தான். வாய்ப்பு கிடைச்சா தலைமையில ஏறி உட்காந்துக்கிற வேலையை காங்கிரஸ் செய்யும். இப்போது என்ன பிரச்சனை, இதெல்லாம் நான் ஆஸ்பெக்ட் சொல்லிட்டேன். இதை தவிர்க்கணுன்னா ஒருவேளை மீண்டும் செங்கோட்டையன் இவர்களெல்லாம் மூவ் பண்ணி பேசிட்டு வாங்க. இவர் கேபி முனுசாமி சொல்லிட்டோங்க, நீங்கள் என்னங்க முடிவு எடுத்துறீங்க, நாங்கள் ஒரு 35 பேர் இருக்கிறோம், உங்களை ஆதரவு தெரிவிக்கிறோம், ரைட்டு,
அப்படின்னா ஆதரவு தெரிவிச்சிட்டா, 2/3 வந்துடுது, அதனால கட்சி ஆமாம், தாவல் 32 பேர் 35 பேர்னா பிரச்சனை இல்லை, நான் ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லிட்டா ஓகே, பிரச்சனை இருக்காது, ஸ்மூத்தாக ஆட்சி போகும். யார் என்ன காங்கிரஸ்லாம் தொல்லையே பண்ண முடியாது. இல்லை காங்கிரஸே இப்போ கோச்சிக்குது, ஓ சரியில்லை அப்படின்னு. அப்படின்னா நீ லவரை விட்டு கணவரை விட்டு லவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் கணவர்கிட்ட கண்ணாலா மன்னிச்சிக்கோ தெரியாமல் போயிட்டேன்ற கதையாக போயிடும். சேர்க்க மாட்டாங்க அங்கே. இப்போ காங்கிரஸு நிலைப்பாடு சிக்கலாகிடும். அதனால் பொறுத்துக்கிட்டு இருக்கோம் காங்கிரஸ். அதனால் அதிமுக வர்றது தாவேகாக்கு ஒரு வகையில் லாபம். அதிமுக காங்கிரஸ் டாமினேட் பண்ண முடியாது. இது அதிமுககாரங்க பெரிய அளவு டாமினேட்லாம் பண்ண மாட்டாங்க, காங்கிரஸ் தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம். அப்போது அதிமுக விடுதலை சிறுத்தைகள் வந்தால் போகக்கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. என்ன காரணம்னு எனக்கு தெரியல, இதெல்லாம் வந்த தகவல் சொல்கிறேன். இது இப்போ தாவேகாக்கு நல்லது. அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி சேர்த்துக்கிறது தாவேகாக்கு நல்லது. ஒருவேளை அதிமுக வரல அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்? இப்போ இதில் இன்னொரு ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன். கவர்னர் ஒத்துக்கிட்டார், சரி ரைட் நீங்கள் பதவி ஏற்றுங்க, பதவி ஏற்றுக்கிட்டாப்புல. அப்போ 118 இல்லை, 115 116 தாங்குது. அப்போ ஒருத்தர் துர்போதனை அப்படின்வாங்கல்ல, தவறான ஒரு போதனையை கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு? தலைவரை டிஎம்கேலேருந்து ஒரு 15 பேர் தூக்குவோம். முதலமைச்சர் ஆகிட்டாரு, எல்லாம் பண்ணிட்டா செய்வாங்கன்னு நான் சொல்ல வரல, வாய்ப்புகளை சொல்ல வரேன். ஒரு 15 பேர் தூக்குவோம். அவங்க கொறடா உத்தரவு மீது நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஜெயிச்சிடலாம். அதுக்கு பிறகு அவங்க தகுதி நீக்க ஆகிடுவாங்க. நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அதே தொகுதியில் நம்ம கட்சி ஆளாக நிற்க வைப்போம். பிஜேபி சில மாநிலங்களில் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத சொல்ல வரேன். இது ஏன் ஒர்க் அவுட் இப்போ ஆகாதுன்னு சொல்ல வரேன். ஏன் கவர்னரு வந்தனா அப்புறமா சொல்கிறேன்னால அதுதான் அது. இந்த மாதிரி ஒன்று சரி வேணாங்க, அதிமுகவும் ஆதரிக்க வேணாம், வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதிமுகவும் ஆதரிக்க வேணாம், இவங்க தலைக்கு மேலே இவங்க இருக்காங்க, இவ்வளோ தான் ஆதரவு இருக்குது, 115 தான் இருக்குது, என்ன பண்ணலாம் சார்? சிவி சண்முகம் சார், எஸ்பி வேலுமணி சார், நீங்கள் வெளிநடப்பு பண்ணுங்க, ஒரு 30 பேர் வெளிநடப்பு பண்ணுங்க, அதாவது ஓட்டு எடுக்கிற இன்னைக்கு. அப்போ ஃப்ளோரில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதில் 50% மெஜாரிட்டி தான். இது எல்லாம் நடக்கிறதுக்கு கவர்னரு நீங்கள் பதவி ஏற்றுக்குங்க, அப்புறமா ஃப்ளோர் டெஸ்ட்டில் நிரூபிங்கன்னு சொன்னால்தான் இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வெளிநடப்பு செய்ய வச்சுட்டு பெரும்பான்மை நிரூபித்தா ஓகே. எத்தனை தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க? ஏதோ ஒரு மசோதாவில் ஒரு 6 மாதம் பொறுத்து ஒரு மசோதாவில் அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லை யாரும் நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வராங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று, இவர் வரும்பொழுதே இந்த மாதிரி வந்தாருன்னா இவர் மேலே ஒரு மரியாதை குறையும். ஆமாம், கரெக்டாக? அப்போ இந்த மாதிரி வாய்ப்புகளை அவர் தவிர்க்க தான் பார்ப்பார். இது ஒன்று. சரி, இப்போ இந்த மாதிரிலாம் நடத்திடுவாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் தான் ஆளுநர் 118க்கான இதை கொடுங்க. அதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. அது ஏன்னா மேக்ஸிமம் டைம் தான் கொடுப்பாங்க. 2 வகை இருக்குது, ஒரு 2 வாரம் கொடுப்பாங்க. 2 வகை இருக்குது. ஆளுநர் அவர் சந்தேகப்பட்டால், ஆளுநருக்கு 3 அதிகாரங்கள் இருக்குன்றாங்க இந்த மாதிரி விஷயங்களில். ஆளுநர் 118 கேட்டார், கொடுங்கன்னாரு, கொடுத்துட்டு நீங்கள் பதவி ஏற்றுங்கன்னாரு அப்படின்னு ஒரு தகவல். அவர் இப்போ கேரளாவில் பதவி ஏற்கிறதுனால அங்கே கிளம்பி போயிட்டார். இப்போ 118 இவங்க கொடுக்கணும். இது எப்படி அவர் கேட்கலாம்? ஆளுநர் மாளிகை என்பது இதுக்கான இதுவா? சட்டசபை தான் உங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் அப்படின்னு பல மூத்த பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, உரிமையெல்லாம் சொல்கிறாங்க. 2மே கரெக்டு. பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் சட்டசபை தான்றதை நீதிமன்றமே, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஒரு தடவை இது ராஜ்பவனில் அதெல்லாம் கிடையாது, அங்கே தான் நிரூபிக்கணும்னு. ஆனால் ஆளுநர் ஒரு கட்சி ஆட்சி அறுதி பெரும்பான்மை அப்படின்றது கிடைக்காத பட்சத்தில் யாரை முதலமைச்சர் பதவியேற்க அழைக்கணுன்றது ஆளுநருடைய தனிப்பட்ட விருப்ப அதிகாரம்னு ஆளுநருக்கு பவர் கொடுத்துருக்காங்க. சர்க்காரிய கமிஷன் அந்த அறிக்கையிலையும் உச்சநீதிமன்றத்துடைய பல்வேறு இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, பொம்மை வழக்கில் கூட சொல்லியிருக்காங்களாம், ஆளுநர் எதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கணும். தேர்தலுக்கு முன்பே அமைக்கப்பட்ட, அதாவது கூட்டணி, இப்போ டிஎம்கே கூட்டணி ஜெயிச்சிருக்குது, வந்துட்டாங்க அப்படின்னா பெரும்பான்மை காமிக்கிறாங்க, ரைட் வாங்க கூப்பிடலாம். ஃபஸ்ட்டு ஒற்றை பெரும்பான்மை கட்சி, இப்போ விஜயே 119 விஜய் ஜெயிச்சிருந்தாருன்னா அவருக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். ஓகே. இல்லை விஜய் இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி, இந்த இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் சேர்ந்துருக்கோம், அந்த 118 பேர், இதில் சிபிஎம் எவ்வளோ, இவங்க எவ்வளோ, 118, இந்த பாருங்கள்.
ஓகே கூப்பிடலாம். இதில் ஆளுநர் யாரை கூப்பிடுறாருன்றதுலேயே பிரச்சனைலாம் வந்திருக்கு. இது பல மாநிலங்களில் நடந்து கோர்ட்டுலாம் தலையிட்டுருக்குது. ஆளுநர் அதாவது கர்நாடகாவில் தான் இது எடியூரப்பா கேஸ். அடுத்த நாள் அவர் இவங்க பெரும்பான்மை இருக்குது, குமாரசாமி இவங்க நினைக்கிறேன் காங்கிரஸ் இது. ஆனால் பெரும்பான்மை தனி பெரும்பான்மை கட்சின்னு பாஜக இருக்குது. அதனால் எடியூரப்பாவை கூப்பிட்றாரு. எடியூரப்பான்னா கோர்ட்டுக்கு போகிறாங்க. அவங்க போனோன்னே எடியூரப்பா உடனே பதவி ஏற்க சொல்லு. இந்த பதவி ஏற்றுட்டு குதிரை பேர் நடத்தலாம்ல, அது சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது, உடனே நிரூபி ஒரு நாள்லன்னாங்க. ஒரு நாளில் எங்கேருந்து போவார் அவர்? விலகிட்டார். அது சட்டசபை வரும்போதே அவர் விலகிட்டார், பதவி விலகிட்டார். அது அப்போ பெரும்பான்மை இருப்பதாக ஆளுநர் கருதினால் வேற ஒரு கூட்டணிக்கு பெரும்பான்மை இருக்கிற கருத்தினார்னா யாரை கூப்பிடணும்னு ஆளுநருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஆளுநர் ஒருவரை பதவி ஏற்க அழைத்த பிறகு குறிப்பிட்ட காலத்திற்குள் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலம் தனது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டியது அவசியம். அங்கே தான் சட்டசபையில் தான். ராஜ்பவனில் காட்டப்படும் கடிதங்களை விட சட்டப்பேரவையில் நிரூபிக்கப்படும் பெரும்பான்மையே உண்மையானது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் இப்போ நடக்கிற இந்த அரசியல் சூழ்நிலாம் ஆளுநரின் அதிகாரம் என்பது வெறும் சடங்கு மட்டும் இல்லாமல் மாநில அரசு அமைவதில் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக பார்க்கப்படுகிறது ஆளுநருடைய பவர். இப்போ ஆளுநர் ஒருவரை ஆட்சி அமைக்க அழைப்பதற்கு முன்னால் அவருக்கு பெரும்பான்மை இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும் உரிமை ஆளுநருக்கு உண்டு. அவர் ஒன்றும் நீங்கள் கூட்டு வந்து இங்கே காமிங்கன்னு சொல்லுங்கள், 118 யார் சொல்லு, நான் ஒன்றா அமைக்க சொல்கிறேன், நீ காமிக்காமல் நான் உனக்கு பதவி ஏற்க நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆளுநருக்கு உரிமை உண்டு. 234 தொகுதி கொண்ட இதில் 118 ஒரு தன்னிடம் 118 அல்லது அதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்குன்னா அதுக்கான ஆதரவு கடிதங்களை லெட்டர் டு சப்போர்ட் ஆளுநர் கேட்பது வழக்கமான நடைமுறை. இந்த மூத்த பத்திரிகை அழுத்தம்லாம் எதுவும் இல்லை, விஜய்க்கு அழுத்தம்லாம் எதுவும் இல்லை. இல்லைங்க, இதை நம்ம அப்படிலாம் போகப்படி நீங்கள் சொல்கிறது. ஆமாம், நான் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் பேசுகிறேன். நான் இப்போ எப்படி மூத்த பத்திரிகையாளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னு நடைமுறையை மறுத்து பேசுகிறாங்கன்னா அதுக்குள்ளே வரல. விஜய் பதவி ஏற்கணும், விஜய் பதவி காப்பாற்றப்படணும், அதிமுக அவர்களுக்கு ஆதரவு அளிக்கணும், விஜய் அவர் ஆட்சியை இப்போத்துலேருந்தே தொடரணுன்றது தான் என்னுடைய விருப்பம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அதிமுக ஆதரவு இல்லாமல் தாவே ஆட்சி அமைக்க முடியாத சூழலில் இருக்கு. அந்த மாதிரி தான் வருது, அதுக்கு சொல்கிறேன். அதனால் நம்ம விருப்பம் வந்திருக்காரு புதுசாக, அவரை காப்பாற்றுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். எல்லோரும் காப்பாற்றுங்க. சிபிஐ சிபிஎம்லாம் நேற்று சொன்னப்பெல்லாம் நான் வரவேற்று போட்டேன். அது ஒரு பக்கம். முடிஞ்சாலும் அதிமுக வெளியில் இருந்து ஆதரவு கொடுக்கலாம், ஒரு கௌரவமாகிடும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைங்கன்னு வேலைக்கு போயிடலாம். அன்றைக்கி மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆனால் ஒருத்தர் 108 வரைக்கும் ஆட்சி அமைக்காமல் போகிறதுன்றது பெரும் துரதிருஷ்டம். அது பாவம். அது சரியான ஜனநாயகமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. இப்போ அரசியலமைப்பு சட்டம் 164 என்ன சொல்லுது? முதலமைச்சரே ஆளுநரை நியமிக்கிறார் தான். அது 164 ஆர்டிகல். ஒரு நிலையான அரசாங்கத்தை வழங்கக்கூடிய ஒருவரை தேர்ந்தெடுப்பது ஆளுநரின் கடமை. இவங்க சொல்கிறாங்களே ஆளுநரின் பதவி ஆட்டுக்கு தாடி, ஆளுநர் பதவி தேவையற்ற உருட்டினாங்களே, இப்போ எவ்வளோ யூஸ்ஃபுல் தெரியுதா? கான்ஸ்டியூஷனுடைய ஹெட் அவர் இங்கே. அப்போ இப்போ எப்படி ஒர்க் ஆகுது இது? இந்த பதவியே தேவையில்லைன்னா யார் போய் பண்ணுறது? இது சொல்கிறேன், நடுவில் உருட்டுறாங்கன்னா அதை வாசகர் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். வெறுமனே வாய்மொழியாக சொல்வதை விட ஆதரவு அளிக்கும் எம்எல்ஏக்களின் கையொப்பமிட்ட பட்டியலை அவர் கோரலாம். தேவைப்பட்டால் அந்த எம்எல்ஏக்களை நேரில் ஆஜராக சொல்லி கூட அவர் உறுதிப்படுத்த முடியும். எப்பா 112 பேரையும் கொண்டு நிறுத்து, நான் நாளைக்கே உனக்கு உடனே பர்மிஷன் கொடுக்குறேன். ஆனால் இது ரொம்ப அரிது, ரொம்ப ஓவர் ஆடுறவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி லெட்டர் கொடுங்க. இப்போ கூட்டு போனீங்களா காங்கிரஸை, அது மாதிரி சிபிஎம் சிபிஐ இது எல்லாம் ரைட்டுங்க, ஓகே நீங்கள் நாளைக்கு பதவி ஏற்றுங்க, உங்கள் பெரும்பான்மை அப்போ நிரூபிக்கலாம் கேட்க மாட்டாங்க. இந்த லெட்டர் கொடுத்தாலே போதும். மத்திய மாநில உறவுகள் குறித்து ஆய்வு செய்த சர்க்கார் ஆணையம் ஆளுநர் எவ்வாறு செயல்படும் என்பதற்கு சில விதிகளை வகுத்துள்ளது. ஆளுநர் முதலில் தனி பெரும் கட்சியின் தலைவரை அழைக்கலாம், விஜய், அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியின் தலைவரை அழைக்கலாம், விஜய். கரெக்டா? தனி பெருங்கட்சியும் அவர் தான், தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியும் அவர் தான். ஆனால் அந்த தலைவர் சபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும் என்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி ஆளுநருக்கு இருக்க வேண்டும். அந்த திருப்திக்காகவே இந்த 118 பேர் பட்டியலை அவர் கேட்கிறார். இதில் எங்கே தப்பு இருக்குது?
விஜய் அல்லது இந்த பட்டியலை எந்த ஒரு கட்சி தலைவர் யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த பட்டியலை வழங்கிய பிறகு ஆளுநர் அதை பரிசீலிப்பார். இங்கே தான் பிரச்சனை வரும். இப்போ விஜய் 118 பேரை கொடுத்துட்டாரு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சக்தி அவரை பதவியேற்க விடக்கூடாது, தடுக்கணும். நாங்கள் வந்து கூப்பிட்டு எப்பா டிஎம்கேங்க வா, ஏடிஎம்கே வா, பேசுங்கய்யா, உட்காந்து விடுங்கய்யா, நீங்கள் போங்கய்யா. அப்போ இந்த மாதிரி நடக்குது. அப்போ ஆளுநரை கம்முன்னு இருங்க, பரிசீலிக்கிறேன்பா, இருப்பா, ஒவ்வொருத்தர் கையெழுத்து செக் பண்ணணும்பா, லேபுக்கு அனுப்பிச்சிக்கிறேன் அப்படி இப்படின்னு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதான் சொல்ல வரேன். ஆளுநர் அழைப்பு விடுத்து பதவி பிரமாணம் செய்து வைத்தாலும் உண்மையான பெரும்பான்மை சட்டமன்றத்தில் இப்போ 118 பேர் இதை பரிசீலனை பண்ணிட்டாரு ஆளுநர். ஃப்ளோர் டெஸ்ட்டில் தான் அதை நிரூபிக்கணும். நிரூபிக்க வேண்டிய இடம் எங்கே? சட்டசபை தான் ஜனநாயகம். ஆமாம், ராஜ்பவன் அல்ல. அதை தான் இன்றைக்கி சில பேர் போட்டு ஊட்டினுக்கிறாங்க. அது ஓகே, அது கரெக்டு. ஆனால் 118 பேரை கேட்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சொல்ல வரேன். ஆளுநர் 118 பட்டியலை கேட்பது சட்டவிரோதமானது அல்ல. அது ஆட்சி அமைப்பதற்கான ஒரு பூர்வாங்க ப்ரிலிமினரி டெஸ்ட்டு, ஆய்வு மட்டுமே. ஆளுநர் இந்த பட்டியலை எப்படி சரிபார்க்க முடியும், எவ்வளோ காலம் எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளோ அதுதான் தமாசு. அதில் தான் சொல்கிறேன். ஆளுநர் இந்த பட்டியலை சரிபார்க்க எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்ட காலக்கெடு இல்லை. இவ்வளோ நாள் அவ்வளோ நாள்லாம் கிடையாது. இதுதான் பல நேரங்களில் அரசியல் ரீதியான விவாதங்களுக்கு வழிவகுக்கிறது. இங்கே சில ஆளுநர் விருப்பம், கவர்னருடைய டிஸ்கிரிஷன் என்னன்னா அப்படின்னு, கவர்னர்ஸ் டிஸ்கிரிஷன். ஆளுநர் உடனடியாக முடிவெடுக்க வேண்டும் அல்லது என்று சட்டம் சொல்லவில்லை. அவர் அந்த பட்டியலில் உள்ள கையெழுத்துகள் உண்மையானதான என்பதையும் எம்எல்ஏக்கள் யாரும் கட்டாயப்படுத்தப்படவில்லை என்பதையும் உறுதி செய்ய தனக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இருப்பா, ஒவ்வொருத்தரையாக வர சொல்லு, நீ உட்காரு, நீங்கள் 5 பேர் தான் இன்றைக்கி பார்க்க முடியும், இப்படியே பண்ணனா ஆகும். ஆளுநர் காலதாமதம் செய்யும் பொழுது பாதிக்கப்பட்ட தரப்பு உடனே ஏங்க இவர் இப்படியே பண்ணாலும் எங்கள் 5 வருஷம் ஆட்சியை முடிஞ்சிருங்க, 5 பேராக டெய்லி அப்படின்னு கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு கூப்பிட்டுன்னா என்ன பண்ணுகிற பண்ணு அப்படின்ற மாதிரி. கர்நாடகாவில், மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. ஆளுநர் முடிவெடுக்க தாமதப்படுத்திய போது உச்சநீதிமன்றம் தலையிட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அல்லது 48 மணி நேரத்துக்குள்ளே பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிட்ட நிகழ்வு உண்டு. ஏன்னா குதிரை பேரை நடக்காமல் தடுக்கணும். சொன்னல எடியூரப்பா, அது பிஜேபி கவர்மெண்ட். அதுதான் இப்போ ஆளுநருடைய கடமை. சர்க்காரியா மற்றும் பூஞ்சி ஆணையங்களின் பரிந்துரைப்படி தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் ஒரு நிலையான அரசாங்கத்தை அமைப்பதற்கு அழைப்பது ஆளுநருடைய கடமை. அப்பட்டமான பெரும்பான்மை இருக்கும் பட்சத்தில் தேவையின்றி தாமதிக்கக்கூடாது, உடனடியாக அவங்கள இது பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு. ஆளுநர் பட்டியலை பெற்றுக்கொண்ட 2லேருந்து 3 நாளுக்குள்ளே திருப்தி அடைந்தால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அதன் பிறகு சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க 7லேருந்து 15 நாள். இப்போ விஜய் நான் இப்போ போயிட்டு வராரு, கேரளா போயிட்டு வரப்போகிறாருன்னு வச்சுக்கோங்க. விஜய் அதுக்குள்ளேயே 118 பேர் ரெடி பண்ணிட்டாங்க ஐயான்னு கொடுத்துட்டாருன்னா, எப்போ நீங்கள் பதவி இருக்கீங்க, நல்ல நாள் ஏதாவது நீங்கள் பார்த்து வச்சுருக்கீங்களான்னு கேட்பாரு. ஆமாங்க ஐயா, அந்த மாதிரி விஷயம். சரி ரைட்டு பண்ணிக்கங்க, ஏற்பாடு பண்ணுங்க. அதை விட்டு நான் யோசிச்சு இப்போ சொல்கிறேன்ப்பா, நான் பார்க்குறேன், செக் பண்ணுறேன்னா அது தேவையில்லாத வேலை அப்படின்ற. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது அந்த மாதிரி பெரும்பாலும் இருக்காது. அவர் 11 பண்ணிட்டு கொடுத்துட்டாருன்னா பெரும்பாலும் தடுக்கலாம் மாட்டாங்க, அந்தளவுக்கு அல்பத்தனமாலாம் போக மாட்டாங்க. அதனால் கர்நாடகாவில் 2018 நடந்திருக்குது. 104 இடங்களில் சொன்னல, பாரதிய ஜனதா 104, இவங்க எல்லாம் சேர்ந்து 116. யார்? ஜேடிஎஸும் காங்கிரஸும், குமாரசாமியெல்லாம் அந்த டைமு. ஆனால் அவர் வாங்கி வச்சு லேட் பண்ணிட்டே இருந்தார். அதுக்கு தான் கோர்ட்டுக்கு போனாங்க. இதுதான் நிலைமை. அப்போது இப்போ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் விஜய் பதவி ஏற்பதில் கூடுதலாக அவருக்கு காங்கிரஸ் தான் இப்போ உறுதி இல்லாதுன்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎம் இல்லை, சிபிஐ இல்லை, விசிகா இருக்குது, விசிகா 2 வரலாம், இன்னும் 4 வருமா வராத தெரியாது. அமமுக சார் ஏங்க இந்த சைடே முடியல, நீங்கள் என்ன அந்த சைடு போகிறீங்க? அப்போ இது ஒரு பிரச்சனை. விஜய்க்கு இந்த பிரச்சனை இருக்குது, சொல்ல முடியாது. நாளைக்கு அந்த ஒரு அமமுக ஒத்த ரோசா தெரிதா, காலி பண்ணிச்ச திருப்பத்தூரில், அந்த மாதிரி ஒத்த ரோசாலாம் காலி பண்ணும். அதனால் ஒத்த ஓட்டு கூட நம்மளுக்கு பெரிய அளவுக்கு இதாகும். இங்கேயே இப்போ பெரும்பான்மை இல்லைன்ற ஒரு நிலைமை கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக எனக்கு தெரிந்து ஏதாவது ஒரு வகையில் முயற்சி செய்து வெளியில் இருந்தாவது ஆதரவு கொடுங்க அப்படின்னு ஏதாவது பேசி வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம். கேபி முனுசாமி சொன்னது இல்லை அப்படின்னு, அது ஒட்டுமொத்த அதிமுகவுடைய பதிலா அல்லது கேபி முனுசாமி இன்னும் சிலர் சொல்கிறார்களா அப்படின்றது அடுத்த நிகழ்வுகளில் நமக்கு தெரிய வரும். நீங்கள் என்னங்க சொல்கிறது? நீங்கள் ஒரு 10 பேர் சொல்கிறீங்க, நாங்கள் ஆதரிக்க போகிறோங்க, 35 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க ஆதரிக்க போகிறோங்கன்னு முடிவெடுத்தாங்கன்னா அதிமுகக்குள்ளேயே இதில் சர்ச்சைகள் உருவாகும்.
கரண்டா அந்த மாதிரிலாம் நம்மளுக்குள்ள சர்ச்சை வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்க்கு அவல் கொடுக்க வேணாங்க. நம்ம உட்காந்து முடிவு எடுப்போம். 35 மெஜாரிட்டி, அப்போ மெஜாரிட்டி முடிவு கட்டுப்படுங்க. 47 பேர் நம்ம போய் வெளியிலேருந்து ஆதரவு கொடுப்போம். ஆட்சியில் பங்கு வேணாம். அது ஒரு கௌரவமாக இருக்கும்ல. திமுக காலி ஆகுதுல்ல, யோசிங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். அதனால் இந்த முடிவுகள் எதுவுமே எப்படி போகும்னு தெரியாது. கூடுதலாக சில முடிவுகளும் இன்றைய எம்எல்ஏ கூட்டத்தில் வரலாம். அதை நான் இப்போவே நான் சொல்லி நாளைக்கு அது வராமல் போச்சுன்னா நீ சொல்கிறதெல்லாம் நடக்கலையான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுற முடியும்? அதனால் என் நெஞ்சுக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டு நான் வந்து அதை சொல்லலை. இதுதான் இன்றைய நிலைமை. காங்கிரஸ் திமுக விட்டு வந்துடுச்சு. இன்றைய நிலைமையில் அரசியலில் விஜயுடைய பெரும்பான்மை தான் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய கூட்டணி 2017 பிறகு அமைஞ்ச திமுகவுடைய எஸ்பிஏ தானே அந்த கூட்டணி பேர்? எஸ்பிஏ யூபிஏவா? எஸ்பிஏ சோசியலிஸ்ட் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் தானே. ஒட்டஞ்சி இருக்குது, செதறி இருக்குது, தாறுமாறாக திட்டிக்கிறாங்க. இந்த நிலைமை பெரிய அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில். இதை யாரும் உணரலை. இன்றைக்கி தாவேகா காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு இதை சரி. மூணாவது இல்லாமல் அடுத்த 4வது தேர்தலுமே இப்போ இது போயிடுச்சு. 4வது ஆப்ஷன் விஜயால் முடியல. அதிமுகவும் எல்லோரும் சேர்ந்து சரி விடுப்பா பாப்பா போய் தொலைங்கப்பா, நம்மளுக்குள்ளே எதுக்கு சண்டை, எக்கடு கட்டுப்பட்டு போ அப்படின்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு. திமுக முடிஞ்சு போச்சு. விஜயால் அந்த 118 கொடுக்க முடியல. அப்போ ஆளுநர் யாருக்கும் பெரும்பான்மை இல்லைன்னு ஒரு முடிவு எடுப்பார். அப்போ 6 மாதம் ஆளுநர் ஆட்சி வரும். இதற்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய யூகம் விஜய்க்கு இது ஒரு இதாக மாறும், இறக்கமாக அட்வான்டேஜாக மாறும். பாவன அந்த மனுஷன் வந்தார், எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிட்டாங்க. அவரும் அதை கொண்டு போயிட்டு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம், எனக்கு இது மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு மெருகு இது கொடுத்தா நல்லது பண்ண முடியும் அப்படின்னு. அப்போது விஜயும் காங்கிரஸும் சேர்ந்து ஒருவேளை திருமாவளவனும் இருக்காருன்னா அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா இருக்கிற கூட்டணியோட மகா கூட்டணி ஆகிடும். திமுக பலகீனமாகுது, இவர்கள் அதே நிலைமையிலே இருக்கிறாங்க, அதே கூட்டணி தானே. அப்போது மும்முனை போட்டி மீண்டும் வரும். அதில் என்னென்ன வரும் தெரியாது. ஆனால் விஜய்க்கு சாதகமாக அது அமையும், பெரும்பான்மையாக அமையும். இது யாருக்கு நடந்திருக்கு கரெக்டாக சொல்லுங்கள்? கெஜ்ரிவாலுக்கு நடந்திருக்கு. கெஜ்ரிவால் 2வது நின்று 78 சீட்டு வாங்கினார்ல, அது இல்லை டெல்லியில். அதனால் இந்த மாதிரி நடக்கும். 69 ஆட்சிக்கு வந்த கலைஞர் 71 69 நல்லா தான் 67 ஆட்சி இருந்தாலும் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட கலைச்சிட்டு நடத்தினார். இப்போ விஜயே இந்த தள்ளுமுள்ளு ஒரு மாதிரி தள்ளு வண்டியே இப்படி போயின்னு 2029 வரைக்கும் தள்ளிட்டு போயிட்டு அப்போ கூட கலைச்சிட்டு பார்லிமெண்ட்டோட சேர்த்து பண்ணலாம். அதனால் இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ், இதெல்லாம் நான் எல்லாத்தையும் அலசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுடைய என்டர்டெயின்மெண்ட் சேனல் மைக்கம் என்டர்டெயின்மெண்ட்டோட கேட்டிருந்தார் ஒருத்தர், நான் போட்டிருந்தேன். அந்த இதில் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். இன்றைக்கி இதோட முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். மீண்டும் அப்டேட்ஸ் எதாவது இருந்தால் நாளைக்கு காலையிலே கொடுக்க பார்க்குறேன், இல்லாட்டி வழக்கம் போல் கொடுக்குற மாதிரி பண்ணுறேன். சூப்பர் சார், மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹை பட்டன் கிளிக் பண்ணாதான் ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். புதுசாக தொடங்கியுள்ள மைக்கம் என்டர்டெயின்மெண்ட் சேனலுக்கும் உங்கள் ஆதரவு தெரியுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.